ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பத்திரோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் மேங்களூர் சைட்லலாம் நல்ல ஃபேமஸ். இது அந்த கருணக்கிழங்கு இலை இருக்கும்ல, அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம அந்த கருணக்கிழங்கு இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இலைக்கு பின்னாடி வந்துட்டு தண்டு இருக்கும். அதை வந்துட்டு உங்களால் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அதை சீவி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ட்ரைட் கோகோனட்டை நான் முதல்ல உள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறமா ஒரு 4-5 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தனியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஃப்ளேவருக்காக போடுறது. அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளி, வெல்லம் இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இந்த வெல்லம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே மேங்களூர் சைட்லலாம் வெல்லம் நிறைய சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதோட 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சை அரிசியை வந்துட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மாவு மாதிரி அரைக்க போகிறோம். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்காதீங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு மாதிரி தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை விட கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த இலையை வந்து அப்சைட் டவுனாக எடுத்துக்கிட்டு இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மாவை கையில் எடுத்து தடவுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விடாகிடும். அதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த லீஃப்க்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிவிட்டு இதை தடவினதுக்கப்புறமா மசாலாவை ஒரு லீஃப்க்கு மேலே இன்னொரு லீஃபை வச்சு அதுக்கு மேலேயும் நம்ம தடவணும். இந்த மாதிரி ஒரு 2-3 லேயர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து 3 லேயர்ஸ் வச்சுருக்கேன். மறுபடியும் 3rd லேயரையும் வச்சு இதில் வந்து ஈவனாக அந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறமா இலையை வந்து லெஃப்ட்லேருந்து மடித்து அந்த சைடில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மறுபடியும் இதை ரைட்டில் மடித்து அதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு இந்த மாவு போடுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இலையை வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டிங் பண்ணுற இடத்துலலாம் இதை தேய்ச்சிட்டு வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா வந்து த்ரூ அவுட் த லீஃப் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த தட்டு வச்சுட்டு இதில் வந்து நம்ம தடவி வச்சுருக்கிற அந்த ஒன்றுத்தையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது பயங்கர ஹெல்த்தியான ஃபுட்டு அண்ட் பயங்கரமாக டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 15 to 20 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதோட கலர் பார்த்திங்க இல்லையா, ஸ்டீம் பண்ணி அந்த இலை வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுதான் வந்துட்டு கரெக்டாக குக்கான பதம். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கணும். இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி தோசை கல்லில் 2 சைடும் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்து இதை தாளித்து சாப்பிட போகிறோம். இதை அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க. இல்லைனா இந்த சுட்டு எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு நல்ல கடாயில் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறோம். நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 2 போட்டுக்கிறோம். உளுத்தம்பருப்பு 2 கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக வந்து உதிர்த்து போட்டுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக பண்ணுவாங்க. ஒரு சிலர் இன்னுமே நல்ல பொடியாக பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த எண்ணெயோட நல்லா கோட்டானும் நம்ம கலந்து வச்சது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயோட சூடில் யம்மியான பத்திரோட ரெடி ஆயிரும் உங்களுக்கு. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யம்மியாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.